ஜிம் ராமலிங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர். அவர் கும்பகோணத்திற்கு அருகாமையிலே ஒரு சில மத தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய படுகொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அதற்காக தேசிய புலனாய்வு முகமை NIA அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர்களை கண்டுபிடித்து கொடுத்தால் 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று திருப்பூர் இந்த பகுதிகளில் எல்லாம் அவங்க துண்டு பிரசுரங்கள் சுவரொட்டிகள் வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்திலே இந்த தீவிரவாதிகளுடைய பிரச்சனை, பயங்கரவாதிகளுடைய பிரச்சனை மிக அதிகமாக இருக்கிறது. இந்தியா ஒழிகன்னு சொல்லி எழுதுறாங்க. எங்க கோத்தகிரி, மேட்டுப்பாளையம் இந்த பகுதியெல்லாம் இந்தியா ஒழிக. அதாவது நீட் தேர்வுல விலக்கு கோருங்க, அதுக்கு நீங்க ஜனநாயக பூர்வமா சட்டப்பூர்வமா போராட்டம் நடத்துங்க. அது அரசியல் ரீதியாக தீர்மானிக்க வேண்டிய விஷயம். ஆனா நீட் விலக்கு கொடுக்கலன்னா இந்தியா துண்டாகும்னு நீங்க செவுத்துல எழுதுனா அது மிக தவறு, ஒருமைப்பாட்டுக்கு விரோதமானது, பிரிவினைவாதம். அது இந்த கொடுஞ்செயலை செய்தவர்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. நாங்களே புகார் கொடுத்திருக்கோம், இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே மாதிரி கோவை CSI அந்த பாதிரியார் பேசிய பேச்சு, அதன் மீதும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மோடி கேடி அப்படின்னு பேசுறாரு. யாரு? தயாநிதி மாறன், கலாநிதி மாறன். இவங்களைத்தான் சொல்லுவாங்க K ஃபார் கலாநிதி, D ஃபார் தயாநிதி, KD பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க அவங்கள சொல்லுவாங்க. நீங்க மோடியை அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணுங்க, BJP அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணுங்க. இது மாதிரி தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்வது கண்டிக்கத்தக்கது. இது முதல் முறை அல்ல. தொடர்ந்து தமிழகத்திலே அருவருக்கத்தக்க பேச்சுக்கள், இந்தியாவின் ஒருமைப்பாட்டை விமர்சிப்பது, தேசவிரோத பேச்சுக்கள் இதெல்லாம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் இந்த மாடல், திராவிட மாடல் அரசு பாதுகாப்பு. ஆனா இந்து இயக்க தொண்டர்கள் மீது மட்டும் வழக்கு. இந்த நிலை இருக்கிறது. இது மாற வேண்டும். இதையும் நாங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். மோடியை கேடின்னு சொல்றான், ஒரு FIR கூட போட முடியாது அவங்களால. இது தவறல்லவா? ஆகவே இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்தோம். அதே போல மத்திய அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் திரு தயாநிதி மாறன் அவர்கள் பேசும்போது ஜாதியை குறிப்பிடும் வகையில் அவங்க பேசுற ஸ்லாங்க பத்தி பேசி, எப்பவுமே தயாநிதி மாறன் ஆகட்டும், இந்த திராவிட மாடல் இதுல மந்திரியா இருக்கிறவங்க எப்பவுமே ஜாதியை குறிப்பிட்டு தான் பேசுவாங்க, சாதி மத அரசியல் தான் நடத்துவாங்க. இவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்காம விடுறதுதான் ரொம்ப தப்பு. ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது 2G வழக்கிலே கனிமொழி அவர்கள் சிறையிலே இருந்தார்கள். அப்போ ஒரு பத்திரிகையில எழுதுறாங்க. உடனே கலைஞர் என்ன சொன்னார்னா, கனிமொழி நம்முடைய ஜாதியை சேர்ந்தவர் என்று தெரிந்திருந்தும் அந்த பத்திரிகை எப்படி எழுதலாமா? ஜாதியை சொல்லி அதுல ஒரு கழிவிறக்கம். 2G ராஜா அவர் பட்டியலினத்தை சார்ந்தவர், அதனால அவங்க மேல வழக்கு போட்டாங்க. இந்த ஜாதியை ஒரு கேடயமா பயன்படுத்துறது, இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணம். இந்த விஷயத்தை வைகோவும் பண்ணியிருக்காரு. வைகோ கருணாநிதி குடும்பத்தை பத்தி ஜாதி சொல்லி திட்டினார். நம்மால் இருக்காரு இல்லைங்களா, ஈவேரா பேரன் EVKS இளங்கோவன், அவர் என்ன சொன்னாரு? ஊதின்னு சொல்லி கருணாநிதியுடைய ஜாதியை சொல்லி இழிவுபடுத்தினார். இப்படி ஜாதியை சொல்லி இழிவுபடுத்துவது என்பது மிகவும் மோசமான ஒரு கலாச்சாரம். ஏதாவது ஒரு இடத்துல இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை ஜாதியை சொல்லி ஊருகா மாமின்னு சொல்றது, அது மாதிரி எல்லாம் பேசுறது சரியில்லை, கண்டிக்கத்தக்கது, தண்டிக்கத்தக்கது. இதன் மீது நடவடிக்கை எடுக்கிறது.